வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அன்பே வரம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போதுதான் டியூட்டியை முடித்து கொண்டு சென்றவன் மீண்டும் திரும்பி வருகிறான். அதுவும் பதட்டமும் பரபரப்புமாய் மனைவியை அள்ளிக்கொண்டு என்றபோது விஷயம் அறிந்த மேத்யூஸ் பரபரப்பாய் தன்னுடைய அறைக்குள் புகுந்து கொண்டார். அறை மயக்கத்தில் இருந்த மகி பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட கையை பிசைந்து கொண்டு சண்முகம் நின்றார். சரியாய் 20 நிமிடத்திற்கு பிறகு சின்ன களைப்புடன் வசீகரன் வெளியில் வந்தான். அவனை தொடர்ந்து மேத்யூஸும் வந்தார். கமான் வசி, டோன்ட் வரி நவ், பி ஃப்ரீ. ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கு, தூங்கி எழுந்தா காலையில எல்லாம் சரியாயிடும். மெல்ல தோளில் தட்டினார். அவன் நீள பெருமூச்சு விட்டான். டாக்டர், இப்போ அவ உடம்பு இருக்கிற நிலைமையில இந்த குழந்தை தேவைதானான்னு இருக்கு. ஆனா என்னால இதை அவகிட்ட எடுத்து சொல்லவும் முடியல என்றான் அயர்ச்சியாக. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நம்புவோம். எழுவோம்ங்கிற நம்பிக்கையில தானே படுக்கைக்கு போறோம். துயரங்களின் முடிவு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் வசீகரன். அந்த அயர்ந்த நிமிஷத்தில் அவரின் வார்த்தைகள் மனசை குளிர வைத்தது. மகி அப்சர்வேஷனில் இருந்தாள். இன்னும் சில நாழிகைகள் ஆகும் அவள் வெளியில் வர. காரிடரில் இருந்த இரும்பு நாற்காலியில் மடங்கி அமர்ந்தான். குற்ற உயிராய் நின்ற சண்முகத்தை பார்த்தான். பாவமாக இருந்தது. மாமா, மகி வர இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். லெஃப்ட்ல போனா எண்ட்ல கேன்டீன் இருக்கும். டீ சாப்பிட்டுட்டு வாங்க மாமா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. பக்கத்திலேயே ரெஸ்ட் ரூமும் இருக்கு. அவர் தலை அசைத்தார். நகரும் போது கேட்டார், உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ள? நீங்களும் ஒண்ணுமே சாப்பிடலையே என்றார். வேண்டாம் மாமா, எனக்கு பசிக்கல என்று சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தான். காரிடரில் காத்திருந்த நொடி சுவாதியும் மகாதேவனும் வருவது தெரிந்தது. அமைதியாக சலனமில்லாமல் பார்த்து கொண்டே நின்றான். சுவாதி டியூட்டியில் சேர வருகிறாள் என்று புரிந்தது. புருவத்தை சுருக்கி பார்த்தபடி இவனை நோக்கி வந்தார்கள். என்ன வசி, இன்னைக்கு நைட் டியூட்டியா என்றாள் புருவம் நெறித்து. இல்ல சுவாதி, திடீர்னு மகிக்கு உடம்பு முடியாம போச்சு, அதான் அழைச்சிட்டு வந்திருக்கோம் என்றபோது மகாதேவனின் கண்களில் மின்னல் வெட்டியது. என்னாச்சு என்றாள் உண்மையான மருத்துவரின் அக்கறையோடு. தலைவலி, மயக்கம், அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. பிரெக்னன்சி டிசீஸா இருக்கும் வசி, இதுக்கும் ஏன் இவ்வளோ வரி பண்ணிக்கிட்டு என்றாள் புன்னகையாக. அதற்குள் மகி களைத்து போய் வெளியில் வர தடுமாறியவளை தாங்கிக் கொண்டான் விரைந்து சென்று. பிழிந்து போட்ட சாத்துக்குடி பழம் போல இருந்தாள். மகாதேவனையும் சுவாதியையும் பார்த்து சின்னதாய் புன்னகைத்தாள். என்னம்மா பண்ற? என் மருமகனை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற போல இருக்கே என்றார் மகாதேவன் புன்னகை பூக்க. சிரித்து கொண்டாள். நாங்க கிளம்புறோம் மாமா, மகிக்கு ரெஸ்ட் வேணும், அப்புறம் பார்க்கலாம். பை சுவாதி சொல்லிவிட்டு முன்னே நகர அவர்களையே வைத்த கண் விலகாமல் பார்த்து கொண்டு நின்றாள் சுவாதி. அவளின் பார்வையை பார்த்து பார்த்து சண்முகத்தின் நெஞ்சு கனத்தது. சுவாதி, நீ உள்ள போய் டீனை பாரு, நான் வசி மாமனார் வர்றாரு, பேசிட்டு வந்து விடுறேன். மகளை அனுப்பிவிட்டு முன்னே நகர அதற்குள் சண்முகம் காரை சமீபித்திருந்தார். சண்முகம், இவரின் அழைப்பிற்கு திரும்பி பார்த்தவரின் கண்கள் வலியில் வறண்டது. என்னாச்சியா புள்ளைக்கு? மசக்க வாந்திதானே? இல்ல மகாதேவா, அப்படி இருந்த மாப்பிள்ள இத்தனை நடுங்க மாட்டாரே. நான் பாவத்திலையும் செய்த புண்ணியம் யா என் மாப்பிள்ள. அவர் பதறினதை பார்த்தா எனக்கு இன்னும் கூட உடம்பு உதறி அடங்குது. எல்லாம் சிவன் செயல். கண்களை துடைத்து கொண்டார். காரின் பின் சீற்றில் அமர்ந்திருந்த வசீகரனுக்கு அவர்கள் பேசுவது துல்லியமாக கேட்டது. என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்? முன்ன சொன்ன மாதிரி தானே, இல்ல காப்பாற்ற முடியுங்கிறாங்களா? கேள்வியில் ஆர்வம் ஊடாடி கொண்டிருந்தது. தெரியல, இப்ப எல்லாமே மாப்பிள்ள வசந்தாம். அவர் விடமாட்டாரியா. அவர் ஆம்பளை சாவித்திரி மாதிரி. எமங்கிட்ட போராடியாவது என் பொண்ணை மீட்டு கொண்டு வந்துடுவாரு. சரி சரி, கார்ல எனக்காக வெயிட் பண்றாங்க, நான் அப்புறம் பேசுறேன். அவர் நகர மகாதேவன் யோசனையாய்
தாடையை தடவிக்கொண்டு நின்றார். உள்ளே வசீகரனுக்கோ எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. தூக்க மருந்தின் உபயத்தால் மகி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். தலைமாட்டில் அமர்ந்து அவளுடைய தலையை வருடிக்கொண்டே அமர்ந்திருந்தான் வசி. வசி, அம்மா அருகில் வந்து அழைத்த போது பதில் சொல்லாமல் நிமிர்ந்து பார்த்தான். என்னடா அது, இந்த வலி அவளுக்கு வந்தாலே தாங்க மாட்டேங்கிற, இனி அவ புள்ள வலியில கத்துனா நீ என்னடா செய்வ? இந்த வீட்டுல எல்லாரையும் கட்டி வச்சிருக்காடா இந்த 6 மாசத்துல. என்னவோ இனம் தெரியாத பாசம் எல்லாருக்கும் அவ மேல. செஞ்சு வச்ச சோறு அப்படியே கிடக்கு, ஒருத்தரும் சாப்பிடல. என்ன மாயம் இது? காலையில எழுந்திருச்சு மான்குட்டி மாதிரி ஓடி வந்து கழுத்து கட்டிக்குவா பாரு. மகனின் தலை வருடி விட்டு போனார். அவன் மனசோ எரிமலையாய் குமரி கொண்டிருந்தது. என்ன வகையான துரோகம் இது? அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் எதற்கு இந்த வரனை முடித்து வைத்தார்? அப்பா இறந்த பிறகு அம்மாவிற்கு எல்லாமே தம்பிதான். அவரும் அந்த நம்பிக்கையை பொய்த்து போகாமல் தான் பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறார் இத்தனை நாளும். ஆனால் இந்த துரோகத்தை மட்டும் ஏன் செய்தார்? மரணத்திற்கு காத்திருக்கிறாள் என்று தெரிந்தே ஏன் அவளுக்கு மாலை போட வைத்தார்? மனசு இனம் தெரியாத தகிப்பில் இருந்தது. வடம் தொலைத்த தேராய் நின்றது. நேற்றைய சுவடுகள் துளி கூட இல்லாமல் எழுந்தமர்ந்த மகியை பார்த்த நொடிதான் அவனுடைய உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. ரொம்ப பயமுறுத்திட்டனா டாக்டர் என்றாள் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டு. என்ன மட்டுமல்ல தாயே, மொத்த குடும்பத்தையும். நைட்டு யாருமே சாப்பிடல, அரண்டு மிரண்டு போய் இருக்காங்க என்று அவன் கூற, அச்சச்சோ என்று ஊச்சு கொட்டியபடி எழுந்து கீழே ஓடினாள். இடைக்கால நிம்மதி இதயத்தில் இடவலமாய் ஓடியது. மனம் தீவிரமாக வேகமாய் எழுந்து கிளம்பி வெளியில் வந்தான். மருத்துவமனைக்கு வண்டியை மடக்காமல் நேராய் மாமாவின் ஹோல்சேல் கடைக்கு விரட்டினான். கூட்டம் மட்டமாகத்தான் இருந்தது. இவனை பார்த்ததும் லேசாய் புருவம் சுருக்கினார். மாப்ள, என்னங்க எல்லாரும் நல்லாத்தான் இருக்காங்க என்றார். இருக்காங்க, எப்பவும் அப்படித்தான் இருப்பாங்க. நான் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட என்றான் விரைப்பாக. கல்லாவில் இருந்து எழுந்து உள்ளே தனி அறைக்கு அழைத்து போனார். சொல்லுங்க மாப்ள, ஏன் அப்படி செஞ்சீங்க என்றான் அழுத்தமாக. மாப்ள, எதுவும் புரியல. மகிக்கு உடம்பு முடியலைன்னு தெரிஞ்சே இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணி வச்சீங்க? அப்பா போன பிறகு உங்களைத்தானே அம்மா சகலமா நம்புனாங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த வீட்டுல எதிர்வார்த்தை வந்திருக்கா? அத்தனை நம்பிக்கை வச்சிருந்த எங்களுக்கு ஏன் இத்தனை பெரிய வலிய தர நினைச்சீங்க? சுவாதிக்கு நான் பொருத்தமில்லைன்னு நீங்க நினைச்சா அது தகப்பனா உங்க உரிமை. ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு தப்பு செய்ய துணிஞ்சீங்க? அவன் அழுத்தமாக கேட்டான். ஆனால் உணர்வை ஆழமாய் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அவர் அமைதியாக நின்றார். ஆழ மூச்சு எடுத்து கொண்டு ஆரம்பித்தார். எனக்கு புரியுது மாப்ள, உங்களால அந்த பொண்ணை ஏத்துக்க முடியல. ஒரு நிமிஷம், நான் கேட்க வந்தது உங்க துரோகத்தை பத்தி மட்டும்தான். அதுக்கு அர்த்தம் என் மகி எனக்கு பிடிக்கலைன்னு நீங்களா கற்பனை பண்ணி ஆனந்தப்பட்டுக்க வேண்டாம் என்றான் விரல் நீட்டி. மாப்ள, இந்த குணம்தான் உங்களை எனக்குள்ள கட்டி வைக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த சண்முகம் எத்தனை பெரிய கோடீஸ்வரன்னு. ஒரே பொண்ணுதான் மகி. அவளுக்கு பிற்காலம் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லை. என்கிட்ட ஒரு முறை மகிக்கு வைத்தியம் செய்ய சென்னை கூட்டிட்டு வர்றது பத்தி கேட்டான். அதன் மூலம் மகியோட வியாதியும் அதன் தீவிரமும் எனக்கு பழக்கமாச்சு. ஒரு கட்டத்துல இனி காப்பாத்தவே முடியாதுன்னு ஆன பிறகு பொண்ணை வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட பேசினா. எனக்கு அப்பத்தான் இந்த ஐடியா வந்தது. மகி கிட்ட இருக்கிறது ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நீங்க இருந்தா அவளுக்கு பிறகு எல்லாமும் உங்களுக்கு ஆகும். பெரிய ஹாஸ்பிட்டல்ல டீனா நீங்களும் சுவாதியும் கோலோச்சலாம். என் கனவும் நனவாகும்னு யோசிச்சுதான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். இது ஒரு வகையில கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இதால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. மகிக்கு நிம்மதியான வாழ்க்கையும் நிறைவான மரணமும் கிடைக்கும். அதுக்கு பதிலா உங்களுக்கு கோடி கோடியா பணம் கிடைக்கும். பொண்டாட்டி சொத்துல புருஷனுக்கும் பங்கு இருக்கு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சண்முகம் அத்தனையும் உங்களுக்கு தார வாத்துட்டு போய் சேர்ந்துடுவார். இதுதான் என்னுடைய திட்டம். திட்டம் கூட பொருத்தமில்லாத வார்த்தை, கனவு. அவ்வளவுதான் மாப்ள.
வெயிட் பண்ணுங்க. இன்னும் மிஞ்சி போனா 6 மாசம் மகி பூவோடும் பொட்டோடும் போயிடுவா. அதுக்கு பிறகு உங்களுடைய நீண்ட ஆசை நிறைவேற போகுது. உங்க சுவாதி உங்களுக்கே மனைவி ஆகிடுவா. அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையை. அவர் துரோகத்தின் கதையை சொல்லி முடித்துவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீரை எடுத்து மடமடவென உள்ளே சரித்தார். அவன் சிலையாக அமர்ந்திருந்தான். மாப்ள, என்ன அமைதியா இருக்கீங்க? சி, நீங்க ஒரு மனுஷனா? காற்றில் வாய் மொழிந்தான். அவர் துணுக்குற்று போனார். வசி, என்னடா திமிருது? மட்டு மரியாதை இல்லாம. மரியாதையா உனக்கா? சி, எத்தனை அகம்பாவமும் ஆசையும் இருந்தா ஏன் உயிரை சுமந்துட்டு நிக்கிறவள இந்த நிமிஷம் எனக்கு உயிரா இருக்கிற அவளோட மரணத்துக்கு காத்திருப்ப? அவளை மரணம் கூட தீண்டாதியா. தீண்ட துடிக்கிற தீ நாக்கு கூட அவளை தாண்டித்தான் போகுமே தவிர தழுவி போகாது. அந்த உரிமை இந்த வசீகரனுக்கு மட்டும்தான். என்ன நினைச்ச இந்த வசீகரனை ஆண் விபச்சாரினா? என் மனசு நடுங்குது. உன் துரோகம் புரியாம உன்கிட்ட எல்லா உண்மைகளையும் ஒப்புவிச்சிட்டு இருக்காரே அந்த மனுஷன், அந்த நட்புக்கு கூட நீ உண்மையா இல்லையே. உன் மகளை மனைவியா அடைய ஆசைப்பட்ட, அது வெறும் ஆசைதான். ஆனா மகியை நான் மனைவியா அடைஞ்சது வரோம். என் குடும்பத்துக்கு நீ அறியாமையே செஞ்ச நல்ல காரியம் அவளை என் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்ததுதான். அவன் சொல்லிவிட்டு எழுந்து நடக்க அவருடைய குரல் அவனை நிறுத்தியது. வசி, நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது. அவளை மறந்துட்டு சுவாதியை நினைக்க பழகு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இன்னும் சுவாதி உன்னை நினைச்சு அழுதுட்டே இருக்கா என்றவரிடம் திரும்பி வந்து நின்றான். ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் விட்டாதான் உன்னுடைய மக மனுஷியாகவே மாற முடியும். அதுக்குள்ள மனைவியாக கதை பேசுறீங்க? என் உயிரை கொடுத்தும் என் மகை உயிரை காப்பாத்துவேன். இது நான் மதிக்கிற, நீங்க வணங்குறதா சொல்ற தெய்வத்தின் மீது சத்தியம். அவன் விடு விடுவென இறங்கி போனான். அவர் வெடவெடத்து வெளிரி நின்றார். 1 வாரம் என்பது கையை விட்டு கரைந்திருந்தது. காதம்பரிக்கு மகனின் பதட்டமும் அடிக்கடி அவன் உணர்வு வயப்படுவதும் தனிமையில் சிந்தனையில் அமர்வதும் ஒரு விதமான கலக்கத்தை உண்டு பண்ணி இருந்தது. அவருடைய மனது ஒன்றும் 2 என்று கணக்கு போட ஆரம்பித்திருந்தது. சுவாதி திரும்பி வந்ததும் அவளுடைய உயர்வும் உச்சமும் வசீகரனுக்குள் கலக்கத்தை உண்டாக்கி இருக்குமோ என்ற கவலை மனசை அரித்தது. மகியை மனசுக்குள் அந்த குடும்பமே கொண்டாடி கொண்டு இருக்கும் வேளையில் இந்த தடுமாற்றம் அவசியம்தானா என்ற மனசு நடுங்கியது. வசி, இரவில் சோஃபாவில் தனிமையில் அமர்ந்து சிந்தனையை மென்று கொண்டிருந்த மகனை அழைத்தார். நிமிர்ந்து பார்த்தான். சொல்லுங்கம்மா. சுவாதி உன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கே மறுபடியும் வந்திருக்காமே என்றார். அவன் ஹேவனை பார்த்து உச்சு கொட்டினான். சு, அதெல்லாம் யாருமா கவனிக்கிறாங்க என்றான் அஸ்வாரஸ்யமாய். வசி, நான் சுவாதியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமாமா, சுவாதிதான். இப்ப என்னம்மா அதுக்கு? உனக்கும் சுவாதிக்கும் அம்மா மேற்கொண்டு பேச சங்கடப்பட்டு நிறுத்தி கொண்டார். எனக்கும் சுவாதிக்கும் நடுவில் அன்பு இருந்தது உண்மைதான். ஆனா மகி வந்த பிறகு அதுக்கு பேரெல்லாம் அன்பே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுதுமா. தம்பி, ஆமாம்மா, எது அன்பு? நீயா நானாங்கிறதா? என்னை இழக்க தயாரா நிக்கிறது எப்படிம்மா எனக்கான அன்பா இருக்க முடியும்? அவளை நான் மதிக்கணும்னு அவன் நினைச்சது வேணா தன்னம்பிக்கையா இருக்கலாம். வெற்றிகளை காட்டி என்னை விலைக்கு வாங்க நினைச்சது எப்படி நேசமா இருக்க முடியும்? அவ இல்லாம எதுவுமே இல்லைன்னு நான் நினைச்சேன். ஜாதகத்தையும் பணம் ஆசைப்படுறேன்னு அவ அப்பா சொன்ன கட்டுக்கதையை நம்பி அவ என்னை மறுத்தது எந்த வகை நியாயம்? எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் இல்லம்மா. மகியையும் இதெல்லாம் பேசி குழப்பி விடாதீங்க. அவளால இதையெல்லாம் தாங்க கூட முடியாது என்று விட்டு எழுந்து போனான். அந்த தாய் மனசு பூரித்து இருந்தது. டிரைவினில் மகியும் பிரியாவும் அமர்ந்திருக்க வினோதன் இருவருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து வைத்தான். ஆவலாய் பார்த்த மகியை கண்களால் மிரட்டினாள் பிரியா. எடுத்துக்கங்க சிஸ்டர். வினோதன் கோப்பையை அவள் பக்கம் நகர்த்த அதை இடை வெட்டி நடுவில் நிறுத்தி திசை மாற்றினாள் பிரியா. உங்க சிஸ்டருக்கு இதெல்லாம் தந்தா என் பிரதர் என்ன கொன்னு கொலை அறுத்துடுவான். அவனுக்கு இது ஒய்ஃப் இல்ல, குழந்தை என்று விட்டு அவளே 2ஐயும் எடுத்து அமுக்க வெட்டி விடுவது போல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மகி.
இத பாரடி அண்ணி, என்னவோ கேள்வியா கேட்கணும்னு சொன்னியே, பெரிய மனுஷி கேட்டு தொலை. உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் கூட்டிட்டு போய் விட்டாகணும் என்றாள் ஐஸ்கிரீமை சப்பிக்கொண்டே. உங்க பேரு என்னங்க என்றாள் வினோதனை பார்த்து. வினோதன் என்றான் சிரித்து கொண்டே. பேரே மார்க்கமாதான் இருக்கு. ஆளும் அப்படி இருப்பீங்களா என்றாள் பெரிய மனுஷி போல. அப்படியெல்லாம் இல்லைங்க, வினோதன் தான், விகாரன் இல்லை. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கும்பராசி, சதய நட்சத்திரம். நல்லது, ராஜராஜ சோழனோட ராசி என்றவளை பிரியா ஹேவன பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். என்ன படிச்சிருக்கீங்க? MCA. எங்க வீட்டுக்காரர் டாக்டர் என்ற போது அந்த குரலில் இருந்த கர்வத்தை பிரியா வெகுவாய் ரசித்தாள். தெரியுங்க சொல்லிவிட்டு மென்மையாய் சிரித்தான் வினோதன். ஆனா நான் படிக்கல, +2 தான். காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு போகவே இல்லை. எங்களது லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. ஆனாலும் அவருக்கு என் படிப்பு பெருசா தெரிஞ்சது இல்ல. அத்தனை அன்பு என் மேல. சொல்லும்போது குரலில் வழிந்த கர்வத்தை கன்னத்தில் கை வைத்து ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பிரியா. அடியே, இப்ப இங்க உன் புருஷன் பெருமை பேசத்தான் வந்தியாக்கும்? பிரியா கேலி செய்தாள். பின்ன நான் பேசாம யார் பேசுவா? ஏன் சொல்றேன்னா, அவர் மாதிரி இருக்க முடியாட்டியும் அவர்ல பாதி இருந்தா கூட போதும். அந்த அன்பும் அக்கறையும் எங்க பொண்ணு மேல வைக்க முடியுமா? அவள் பாயிண்டை பிடிக்க வினோதன் புன் சிரிப்பாய் அமர்ந்திருந்தான். பொருளோ உயிரோ கைக்கு கிடைக்கும் வரைக்கும் இருக்கும் மதிப்பு கையில கிடைச்சதும் காணாம போயிடக்கூடாதில்ல. அன்பு இருந்தா மட்டும்தான் குறைகள் பெருசா தெரியாது. அந்த அன்பு உங்களுக்கு பிரியா மேல நிஜமாவே இருக்கான்னு சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க. அவள் சொல்ல பூரிப்பாய் அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பிரியா. நாங்க அசைவம்னாலும் பிரியா சாப்பிட மாட்டா, அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம நினைக்கிறது தான் பிற்காலத்துல பெரிய பிரச்சனையாகும். விட்டு கொடுக்கறது வேற, சகிச்சுக்கிறது வேற. பிரியாவுக்காக உங்களால எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும், அவளுக்கு எவ்வளவு முடியும்னு சுய பரிசோதனை செய்யுங்க. எல்லாம் முடிச்சு கடைசியிலையும் பிரியாதான் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா தாராளமா எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க. உடனே செய்யற சூழ்நிலை இல்லாட்டியும் அவர் கொஞ்ச நாள் டைம் கேட்பாரு. என் பிரசவத்துக்கு முன்னாடி அவரால எதையும் சிந்திக்கவே முடியாது. அது வரைக்கும் நேர்மையா காத்திருங்க என்றாள் புன்னகை அப்ப. பிரியா எழுந்து வந்து பச்சக் என்று அவள் கன்னத்தில் முத்தம் விதைக்க அவளை வெட்கமாய் முறைத்தாள். அடியே மக்கு +3, எம்புட்டு பேசுற நீ? என் அண்ணன் உன்னை ரொம்ப தான் மாத்தி வச்சிருக்கான். பிரியா கிளம்பலாம், அவர் வீட்டுக்கு வந்துருவாரு என்றாள் சினுங்கலாக. ஹலோ, அது எப்படி போக முடியும்? இன்டர்வியூ பண்ணிட்டு விடு விடுன்னு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்களா? ரிசல்ட் என்னம்மா என்று வினோதனை குறும்பாய் கேட்க, ஜஸ்ட் பாஸ் என்று விட்டு கலகலவென சிரித்து அவனை வெலவெலக்க வைத்தாள். டாக்டர் மேத்யூஸை பார்க்க வந்து அமர்ந்திருந்தார் மகாதேவன். தான் இங்கு வந்திருப்பது வசீகரனுக்கோ சுவாதிக்கோ தெரியாமல் பார்த்து கொண்டார். காரிடரை தாண்டிய சின்ன பகுதியில் அமர்ந்திருக்க சின்ன காத்திருப்பிற்கு பிறகு அழைப்பு வந்தது. டாக்டர் மேத்யூஸ் தன்னுடைய ஓய்வறையில் அமர்ந்திருந்தார். இவரை பார்த்ததும் மருந்துக்கு புன்னகைத்தார். டாக்டர்ல அப்படித்தான் புன்னகைப்பார். வாங்க மகாதேவன், உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? என்ன முக்கியமான விஷயம்? சுவாதியை பத்தி ஏதாவது பேசணுமா என்றார். நல்லா இருக்கேன் டாக்டர். என் பக்கத்திலேயே டாக்டர் இருக்கும்போது எனக்கு என்ன குறை வந்துட போகுது? நான் இப்ப வந்தது சுவாதியை பத்தியோ வசீகரனை பத்தியோ பேசுறதுக்கு இல்ல. மகாதேவன் நிறுத்திவிட்டு அவர் முகம் பார்க்க புருவம் நெறிப்பட அமர்ந்திருந்தார் மேத்யூஸ். தென் மகதியை பத்தி, வசீகரனின் மனைவி மகதியை பத்தி. அவங்கள பத்தி பேச என்ன இருக்கு மகாதேவன் என்றார் சின்ன பெருமூச்சுடன். உங்களுக்கு தெரியாதில்ல, வசீகரன் என் அக்காவுடைய பையன். அவங்க அப்பா இறந்த பிறகு நான் தான் அவனுக்கு கார்டியன். அவனுடைய நல்லது கெட்டதுகள்ல அக்கறை உள்ளவன். அவனுக்கும் சுவாதிக்கும் தான் முதல்ல கல்யாணம் பண்றதா குடும்பத்துல பலமான பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனா அது சில காரணங்களால தடைப்பட்டு போக நான் தான் என் நண்பரின் மகளை வசீகரனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன். எங்கிருந்தாலும் நல்லா இருக்காங்கன்னு நான் நிம்மதியா இருந்தேன்.
பார்த்தா அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு முடியாம இருக்கு. என்னன்னு கேட்டா வசி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்காக அதை அப்படியே விட முடியுமா? என்னதான் ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அது உடம்புக்கு என்ன? மூளையில கட்டின்னு தெரியும். இப்போ எங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுங்கிறதும் தெரியும். இது ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் இருக்கு. வார்த்தைகளை வெண்ணெய் தடவி வீசினார். மேத்யூஸுக்கு நன்றாகவே தெரியும், அவருக்கும் அந்த குடும்பத்தின் மீது இருந்த பிடிப்பும் உறவும். மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு புரியுது மிஸ்டர் மகாதேவன். உங்களுக்கு அந்த குடும்பத்தின் மீது இருக்கிற பாசமும் உறவும் எனக்கும் புரியும். மகதிக்கு வந்திருக்கிறது ஒரு வகையான மூளைக்கட்டி. இதுவும் புற்று வகையில ஒன்றுதான். அது வளர்ற இடத்தை பொறுத்துதான் அதனுடைய பாதிப்புகளின் தன்மை இருக்கும். அவங்களுக்கு வந்திருக்கிறது பெருமூளையும் சிறு மூளைக்கும் நடுவுல ஒரு சின்ன அளவிலான கட்டி. அந்த கட்டியை அகற்றது ரொம்ப ரொம்ப கடினமான கஷ்டம். அதை மருந்தால கரைக்கிற முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல நாம எதிர்பார்க்கிற பலன்கள் இருக்குமான்னு தெரியல. இந்த நிலையில மகதையுடைய கர்ப்பம் அவங்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு என்றார். ஏன் டாக்டர், குழந்தை அபார்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ ஏன் இரட்டை சுமைகளை சுமக்க வைக்கணும்? மகாதேவனின் நரிக்கண்களில் பொறி பறந்தது ஆவல். முடியாத சூழ்நிலை மிஸ்டர் மகாதேவன். குழந்தை வளர்ச்சி 13 வாரத்தை தாண்டி போயிடுச்சு. இப்ப அபார்ஷன் பண்ணா அந்த அழுத்தத்தை தாங்குற சக்தி மகதிக்கு இருக்காது. இரண்டாவது, தனக்கு வந்திருக்கிற இந்த பெரும் வியாதி மகதிக்கு தெரியாது. அவளுடைய சம்மதம் இல்லாமல் கருக்கலைப்பு செய்தால் அதை தாங்குற சக்தியும் அவங்களுக்கு இருக்காது. இந்த சூழ்நிலையில அவங்க டென்ஷன் ஆகிறதோ பயப்படுறதோ கூடவே கூடாது. அப்படி நடக்கும்போது மூளைக்கு வேகமாய் பாயிற ரத்தத்தால இரத்த நாளங்கள்ல அழுத்தம் ஏற்பட்டு கட்டி வெடிச்சு உடனடியாக உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார் மகாதேவன். அப்போ மகதி பிழைக்க வாய்ப்பே இல்லையா டாக்டர் என்றார் முகத்தை கூர்மையாக்கி கொண்டு. மருத்துவம் கைவிட்ட கேஸ்களை இறைவனின் மகத்துவம் காப்பாத்தி தந்த கதையெல்லாம் இருக்கு. வசி ரொம்ப ரொம்ப நம்புறார், தன் மனைவியை எந்த விலை கொடுத்தும் காப்பாற்ற முடியும்னு. அந்த உறுதி அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்து சேர்க்கும். நாமளும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அவருடைய புன்னகை விடையை சொல்ல மகாதேவன் ஒப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்தார். மனசு கணக்குகளை போடத் தொடங்கி இருந்தது. அதிர்ச்சிகளை தாங்க முடியாது. அது அவளுடைய உயிருக்கே ஆபத்தாய் முடியும். மனம் பலவாறு யோசித்தபடி நகர எதிரில் வந்தவனை கவனிக்காமல் முட்டிக்கொண்டு நின்றார். அதிர்ச்சியாய் பார்த்த வசீகரன் ஒரு நொடி அதிர்ந்து போனான். இவருக்கு என்ன வேலை இந்த நேரத்தில், அதுவும் இங்கே? சண்முகம் வந்தபோது வீட்டில் வசீகரனும் தான் இருந்தான். இப்போதெல்லாம் அவனுடைய பணி முழுக்க மகிக்கான சிகிச்சை குறித்த ஆய்விலே தொலைந்து கொண்டிருந்தது. 6ஆம் மாதத்தின் கர்ப்பம் அவள் வயிற்றில் அழகான பூரிப்பை தந்து கொண்டிருக்க அவள் பாதத்தை தலையில் தாங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த மொத்த குடும்பமுமே. அப்பா, துள்ளி வந்து கட்டி கொண்ட மகளை துயர் விலக பார்த்தார். என்னடாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்பா, எனக்கு என்ன குறை? அந்த வார்த்தையில் இருந்தது அவளை மாலையிட்டவனின் நிறைவு. சம்பிரதாய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மெல்ல கேட்டார். நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் காஞ்சிபுரம் போறது பத்தி. கல்யாணமா 7-8 மாசம் ஆயும் பொண்ணும் புள்ளையும் வரலன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரே பெனாத்தலா இருக்கு. எனக்கும் என் புள்ள பொழைக்கிறத ஊர் பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா? இன்னும் மாசம் கூடிட்டா வந்து போக முடியாது, அதான் பார்க்கறேன். ஒரு தந்தையின் இயல்பான ஆசை அங்கே புரிந்தது. வசி தாடையை சொரிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். மெல்ல கையை தரையில் ஊன்றி எழுந்து வந்தாள் மகி. அலங்காரம் செய்த திருவாரூர் தேர் போல அசைந்து வந்தாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த வசியின் காலடியில் அமர்ந்து கொண்டாள். மெல்ல அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த காட்சி இருவரை பெற்றவர்களின் மனதையும் நிறைத்தது. மடியில் இருந்த லேப்டாப்பை மடக்கி வைத்துவிட்டு மனைவியின் முகம் பார்த்து குனிந்தான். என்ன மகி? போலாங்க. ஒற்றை சொல்தான். அதில் இருந்தது அவன் மீதான அவளின் நம்பிக்கை, உரிமை. உடம்பிப்போ நல்லா இருக்குதானே? அங்க போய் எதுவும் பண்ணா ரொம்ப சிரமமாகிடும் மகி என்றான் உள்ளே துடித்த துடிப்பை மறந்து.
நீங்க கூட இருப்பீங்க தானே? அப்புறம் எனக்கு என்ன வந்துட போகுது? இதற்கு மேல் வார்த்தை ஏது நம்பிக்கைக்கு கட்டியம் சொல்ல? மெல்ல அவள் தலை கோத நீண்ட கையை பெரியவர்கள் இருப்பை உணர்ந்து கட்டுக்குள் வைத்தான். அப்போ சரி, கிளம்பலாம் என்றான் முகம் மலர்வாய். அத்தை, பிரியா, நிர்மலாவும் கூட என்றதும் காதம்பரியை நிமிர்ந்து பார்த்தான். அந்த கண்களில் அத்தனை கர்வம். அதான் தெரியுமே, அவங்க இல்லாம நீ எங்கேயும் நகர மாட்டேன்னு. நான் டாக்ஸி ஏற்பாடு பண்றேன் என்றான் அவள் கைகளை பற்றி மெல்ல சொடக்கு நீட்டியபடி. ஏன் மாப்ள சிரமம்? நான் கார் அனுப்புறேனே. நான் கார் வாங்க சொன்னாலும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சண்முகம் தவிப்பாய் பார்த்தான். சரி மாமா, கார் அனுப்புங்க போதும். கார் வாங்கும்போது நிச்சயம் உங்ககிட்ட சொல்றேன் என்றான் புன்னகை பூக்க. அவர் எழுந்து கொண்டார். அப்பா, சாப்பிட்டுட்டு போங்கப்பா. மகி பின் வந்து அன்பாய் சொன்னாள். வேண்டாம்டா, நான் வீட்டுல பாத்துக்கிறேன். அம்மா தான் அங்க இல்லையே, ஊர்லெல்லாம் இருக்காங்க. ஆமாமா, மெஸ்ல தான் சாப்பிடுறேன். நத்தமும் வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லாவே இருக்கு. அடுத்த தெருவுல இருக்கு வீடு. இங்க வந்து சாப்பிட்டா என்னப்பா என்றாள் ஆதங்கம் மேவ. அது சரியா வராதுமா. ஏன் வராது? மருமக வீட்டுல கை நனைக்க கூச்சம். நீங்க மட்டும் இங்க ஒரு வேளை சாப்பிட மாட்டீங்க. ஆனா அவர் மட்டும் நீங்க கார் வாங்கி தந்ததும் பல் இழிச்சிட்டு வாங்கிக்கணுமாக்கும். உங்களை விட அவருக்கும் தன்மானம் அதிகம்தான்ப்பா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கார் எல்லாம் அனுப்ப வேண்டாம், நாங்க டாக்ஸிலேயே வந்துக்கிறோம். தேவையே இல்ல, எங்களுக்கும் தன்மானம் இருக்கு. கோபமாய் சொல்லிவிட்டு உள்ளே போன மகளை அவர் அதிர்ச்சியாய் பார்க்க, வசீகரனோ அவள் சென்ற திசையை கண்களால் மென்று கொண்டிருந்தான். என்ன மாப்ள இது என்றார் ஆற்றாமையாக. மேடம் கோபமா போறாங்க, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீங்க அவ சொன்னதுக்காகவாவது சாப்பிட்டுட்டு போங்க ப்ளீஸ். முகம் முழுக்க அன்போடு, குரல் முழுக்க கனிவோடு சொல்லிவிட்டு நகர்ந்தான். ரூஃப் கார்டனில் இருந்து பார்க்கும்போது உலகத்தின் இயக்கம் மிகச் சின்னதாக இருந்தது. கூலரை கழட்டி அழகாய் சட்டையில் செருகிக் கொண்டான். மணிக்கட்டை திருப்பி மணி பார்த்தான். 4:50. வெளியில் சிந்திய அந்த பரபரப்பில் ஆங்காங்கே விரிந்திருந்த குடைகளுக்குள் ஜோடி ஜோடியாய் காதலர்கள் அமர்ந்து காதலித்து கொண்டிருந்தார்கள். சின்ன முறுவல் வந்து இதழ்களில் இடை புகுந்தது. அவன் சுவாதியோடு காதல் வயப்பட்ட காலத்திலும் சரி, அவளை கல்யாணம் செய்ய விளைந்த நாட்களிலும் சரி, இதுபோல் காதலை சந்தைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதே இல்லை. இருவரும் அதிகம் பேசிக்கொண்டது மருத்துவ செய்திகளாய்த்தான் இருக்கும். அதுவும் காதல்தான், இதுவும் காதல்தான். சிந்தனையை இடைவெட்டி தோளில் கை படர்ந்தது. இவனுக்கு ஒப்பான கம்பீரத்தோடு சிராஜ் நின்று கொண்டிருந்தான். இருவர் இதழ்களிலும் இன்ஸ்டன்ட் புன்னகை பூத்தது. எப்படிடா இருக்க மச்சான்? டாக்டர்கள் இருவரும் ஹைஃபை செய்து கொண்டார்கள். அப்புறம் சொல்லியா, எப்படி போகுது லைஃப்? என்னத்த சொல்ல வசி, முடிச்சு போட்ட வாழ்க்கைதான். யார்கிட்டையும் முடிச்சு அவுக்காம போயிட்டு இருக்கு. எப்போதுமான அவனுடைய இயல்பான குறும்போடு சொல்ல மெல்ல தாடையை நீவியபடி சிரித்தான். நீ எங்க இருந்தாலும் பொழைச்சுக்கு விடா மச்சான். அது சரி, எய்ம்ஸ்ல இருந்து என்ன இங்க திடீர் விஜயம்? மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அப்படியே ரிலேட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம்னு தாண்டா. அழுத்து போச்சுடா, சப்பாத்தியும் சப்ஜியும் பார்த்து பார்த்து. அப்படியே இந்த பக்கம் வந்து சாம்பார் சாதமும் ரசவடையும் சாப்பிட்டுட்டு நம்மூர் பொண்ணுங்களை லைட்டா சைட் அடிச்சுட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. கண்ணடித்தான். நீ எதுக்கு வந்தியோ? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்றான் முகத்தில் தீவிரம் காட்டி. என்ன வசி? அவன் கூர்மையாய் கேட்க இவன் கோர்வையாய் சொல்லி முடித்தான். முடித்த போது கனத்த மௌனம் இருவர் நடுவிலும். லீடிங் நியூரோ சர்ஜன், எய்ம்ஸ்ல இருக்க. எனக்கு உன்னுடைய வழிகாட்டுதல் வேணும் சிராஜ் என்றான் தீவிரமான குரலில். அதுக்கு முன்னாடி சொல்லு வசி, உனக்கும் சுவாதிக்கும் நடுவுல இருந்த அன்பு எல்லாருக்கும் தெரியும். உறவும் வேற, அது எப்படிடா தட்டி போச்சு என்றான் வருத்தமான முகத்தோடு. ஏன்னா சுவாதியை எனக்காகன்னு இறைவன் படைக்கலடா. அதான் அவர் எனக்கானவளை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஓ ஹம்பக், காதல் தோல்வி எப்படியெல்லாம் ஒப்பு கட்டுற? ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது தாண்டா கம்பீரம் என்றான் ஆற்றாமையாக. ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சேர்ந்து நிறைய சம்பாதிக்கலாம். இதை தவிர அதுல எதுவும் இல்லடா.
சந்தோஷமா இருக்க டாக்டர் தேவையில்லை. அன்பும் அக்கறையுமான ஒரு உயிர் நம்ம கூட தன்னுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிட்டா போதும். வெறும் 8 மாசத்துல என் குடும்பத்தையே தன்னுடைய அன்பால கட்டி வச்சிருக்காடா மகி. எனக்கு அவன் மேல வந்த அன்பிற்காவது எங்களுக்குள்ள பிணைப்பு உடல் சார்ந்ததுன்னு சொல்லி சமாதானம் பண்ணிக்கலாம். என் அம்மா தங்கச்சிங்க என்னை விட அவளை அதிகமா நேசிக்கிறாங்க. அப்படின்னா அவளை பத்தி யோசி. என் உலகத்தை சந்தோஷமா வச்சுக்க ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணு அவ மட்டும் தாண்டா. நண்பனின் உணர்வு குழைவான வார்த்தைகளில் எழுந்து வந்து அவனுடைய தோள்களில் தட்டி தந்தான். கிரேட் வசி, உன்னை வெல்ல வார்த்தைகள் ஏது? எப்பவும் எங்கேயும் எந்த நிலையிலையும் நீ உறவுக்கான நியாயத்தை செய்ய தவறுனதே இல்ல. அத மறுபடியும் நிரூபிச்சிருக்க. இப்ப சொல்லு, உன் மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு. அதான் சொன்னனே, எனக்கு மகியும் என் குழந்தையும் எந்த சேதாரமும் இல்லாம திரும்ப வேணும். அதுக்கு நான் என்ன செய்யவும் தயாரா இருக்கேன். அவன் குரலில் இருந்த உறுதி சிராஜை அசைத்து பார்த்தது. கண்டிப்பா அதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கா இப்போ? இதுக்கு முன்னாடி என்ன வகையான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? அத்தனையும் உனக்கு மெயில் பண்ணி இருக்க. இது 2ஆம் மூளைக்கட்டி தான். உடலில் எந்த பகுதியிலும் உருவாகி அது மூளைக்கு பரவல. இது மூளையின் பகுதியிலேயே உருவாகி இருக்கு. பெருமூளையும் சிறுமூளையும் இணைகிற பாதையில ஒரு இக்கட்டான இடத்துல அது வந்திருக்கு. சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டும் எல்லாவற்றையும் துல்லியமா சொல்லுது. இது உரை புற்று வகையை சார்ந்தது. இதை கண்டிப்பா அறுவை சிகிச்சை மூலமா நீக்க முடியும். ஆஸ் அ நியூராலஜிஸ்ட் எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நோய் தாக்கி இருக்கிற இடம்தான் பெரும் பின்னடைவா இருக்கு. காமா கத்தி, சைபர் கத்தி அல்லது நோவாலிஸ் டிஎக்ஸ் கதிரியக்க அறுவை சிகிச்சை மாதிரி நுண் கதிரியக்க முறையால செய்ய முடியும். ஆனா கதிர் இயக்கம் மூளைக்கு செலுத்துறது சிகிச்சைக்காகவே இருந்தாலும் அதில் பெரும் ஆபத்துகளும் இருக்கு. பெரும் மூளையோடு கட்டி பின்னி இருக்கிறதால ஸ்கல் ஓபன் பண்ணாம துளையிட்டு ஆப்ரேஷன் செய்யற லேப்ராஸ்கோபி முறைகள் ஒத்து வராது. இது எல்லாத்தையும் விட மேன்மையான ஒரு சிகிச்சை வேணும் என் மகிக்கு. அதுக்கான பெரிய தேடல்ல நான் இருக்கேன். முனையளவு நம்பிக்கையை கூட நான் இழக்கல என்று உறுதிப்பட சொன்ன நண்பனின் தோளில் வந்து தட்டி தந்தான். ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ மை டியர் ஃப்ரெண்ட். உன்னுடைய போராட்டம் நிச்சயம் ஜெயிக்கும். நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். உனக்கு என்ன தகவல்டா இப்ப வேணும்? உனக்கு மகியோட அத்தனை டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளும் அனுப்பி வச்சிருக்க. அவளுடைய டிஷ்யூ டெஸ்ட் ரிப்போர்ட்ல இருந்து ஸ்கேன் காப்பி வரைக்கும் அத்தனையும் அப்லோட் பண்ணி இருக்க. நீ பாரு, உனக்கு அதுல இன்னொரு கோணம் புரிபடலாம். உன் ஹெட் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டு. வி கேன் கெட் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். எங்கேயாவது ஒரு ஹோல் கிடைக்கும். எனக்கு அந்த ஹோல் சீக்கிரம் கிடைக்கணும்டா என்றான் நான் தழதழக்க. சிராஜ் எழுந்து நின்று அவனை அணைத்து கொண்டான். அவனின் நம்பிக்கை பொய்த்து போகாது என்ற நம்பிக்கை உண்டானது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.